Hello guys, welcome to the evening match post-match review RCB versus CSK. Hello, 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 hello. Hello. வணக்கம் வணக்கம். RCB defending champions have again had this similar kind of second match, big win, big match. Rivalry மாதிரி பெருசா தெரியல because the team looked overshadowed by RCB's power. So let's start with RCB's batting since they batted first and CSK's bowling. So let's start, guys. I think RCB's batting. ஸோ ஆர்சிபி பேட்டிங்னா லைக் அவங்க வந்து லைக் ப்ராப்பரா லைக் ரொம்ப நல்லா ஆடினாங்க. லைக் ஈவன் 12th ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் விழுந்தப்போ கூட லைக் அவங்க வந்து கன்சிஸ்டண்டா லைக் அந்த 10 ரன்ஸ் 11 ரன்ஸ் 12 ரன்ஸ் பர் ஓவர்ல ஆடிக்கினே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் 12th ஓவருக்கு அப்புறம் வந்துட்டு பட்டிதார் உள்ள வந்தான். ஸோ அங்கத்துலேருந்து லைக் ஐ திங்க் அங்கதான் மேட்ச் சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஆஸ் அ கேப்டன் அவன் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணான். அவன் பேட்டிங்லயும் சரி, வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அவன் பவுண்டரி அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ லைக் லைக் அவன் அடிக்க அவன் அவன் கொடுத்த ஸ்டார்ட் தான் டிம் டேவிட் வரைக்கும் வந்து வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் டிம் டேவிட் வந்து லைக் அவன் ஆடின ஃபினிஷிங் வந்து லாஸ்ட் 3 ஓவர்ஸும் லைக் செம்ம பேட்டிங்கு. ஒரு பால் சின்னசாமிக்கு வெளியவே போச்சு, அவன் அடிச்ச ஒரு 6. ஸோ அந்த லாஸ்ட் 250 ரன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க இந்த 12th ஓவர் முடிகிற வரைக்கும் ஓகே இவங்க வந்துட்டு ஒரு 210 இல்லை 220 இல்லை 230 தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் டிம் டேவிட் ஆடின அந்த இன்னிங்ஸ் வந்து வேற லெவல்ல ஃபினிஷ் ஆச்சு. ஸோ உங்க பேட்டிங்ல வந்து லைக் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, எல்லாருமே சூப்பராக தான் ஆடினாங்க. ஸோ லைக் ஆர்சிபி பேட்டிங் செம்மையா இருந்துச்சு. Okay, Madhu. So I think yeah, I mean definitely Prajal சொன்ன மாதிரி batting lineup. I mean yeah. So yeah, RCB batting lineup பார்த்தா like I don't think so. We have to talk anything negative about the RCB batting line. I mean come on. I think யாருக்கும் ஞாபகம் இருக்க தெரியல. There was one time where it was like Australia versus all different teams and playing 11 team and சொல்லுவாங்க. I think it was in very long, the 2007 or 6. அந்த மாதிரி it is like this is 100 out of 100 squad தான் சொல்லலாம். பட் அகெயின் ஐ திங்க் யாருன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஓவர் ஆர்சிபி ஃபைவ் ஓவர்ஸ் ஒன்னும் வரல. ஆர்சிபி ரன்ஸ் பிரின்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தா, கோலி கூட ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தா. அண்ட் ஆல்சோ இவங்க எந்தெந்த பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணாலும் அந்த எல்லாம் இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி கோயிங் டு த பவுண்டரி. பட் அதுக்கப்புறமா தான் கோலி ஒரு 6 அடிச்சா, தென் அதே நோலுக் சிக்ஸ் அடிச்சா, அப்புறமா சால் தென் ஹி ஸ்டார்டட் வித் ஒன்லி ஃபோர்ஸ் தான். சிக்ஸஸ் எல்லாம் பெருசா போல அவங்க கூட. தென் லேட்டர் ஆன் அதுக்கப்புறமா பவர் பிளே முடிஞ்சிச்சு. அப்புறமா டிடிபி வந்தா, தேவ்தத் படிக்கல் அவ பெருசா சூப்பரா விளையாடுனாங்க. அவங்க பேட்டிங் தான் இட் வாஸ் பெட்டர். அங்க வரைக்கும் நல்லா பயந்துச்சு. தென் அதர் பிரஜர் சொன்ன மாதிரி பட்டிதர் வந்தா. பட்டிதரும் அப்புறமா நம்ம லயன் டிம் டேவிட், ரெண்டு பேரும் என்னன்றது வேர்ட்ஸ் அரண்ட் enough டு டிஸ்கிரைப் த பேட்டிங் லைனப் ஆஃப் ஆர்சிபி. ஃபுல் மீல்ஸ் இன்னைக்கு பார்த்த மாதிரி ஆர்சிபி பேட்டிங் லைனப். பட் ஏன்னா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அவங்க பவர் பிளே என்ன கொஞ்சம் புஷ் பண்ணா ஐ திங்க் தே வுட் ஹவ் செட் நியூ ரெக்கார்ட் லைக் 300 சொன்ன மாதிரி தே வுட் ஹவ் செட் 300 ஈஸிலி. பட் அந்த பவர் பிளேல கொஞ்சம் பெருசா ஸ்டார்ட் பண்ணல நம்ம பேட்ஸ்மேன் கோலி அப்புறமா சால்ட். பவர் பிளேல actually, கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணா யா. actually என்ன ஆச்சுன்னா 14 ஓவர்ஸ் வரைக்குமே ஐ திங்க் சிஎஸ்கே போல்ட் ரியலி வெல்லுன்னு தான் நினைச்சேன் நான். 14 ம் ஓவர்ஸ் 150 தான் இருந்தாங்க அவங்க. ஐ திங்க் லாஸ்ட் 6 ம் ஓவர்ஸ்ல தான் அவங்க ரொம்ப வேவர்ட் போலிங்கா போட்டாங்க. லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் கொடுத்தாங்க, லிட்டரலி 100 ரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட் ம் 6 ஓவர்ஸ் தான் கேம் சேஞ்சிங்காவே இருந்துச்சு. எல்ஸ் அவங்க பிரஜு சொன்ன மாதிரி 230 220 230 தான் உட்காந்துருப்பாங்க அவங்க. அந்த எக்ஸ்ட்ரா 20 30 ரன்ஸ் ம் இந்த சேஸ்ல ஃபுல் ப்ரெஷர் வந்துருச்சு உங்களுக்கு. அண்ட் சென்னை போலிங்குமே எல்லாம் அதான் 14 ஓவர்ஸ் வரைக்கும் எல்லாரோட எக்கனாமி, எல்லாரோட ரன்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல யார் யாரெல்லாம் போட்டாங்களோ எல்லாரோட ரன் ரேட்டும் எங்கேயோ போயிடுச்சு எக்கானமி. ஸோ எல்லாரும் மினிமம் 15 20 ரன்ஸ் அடி வாங்கினாங்க லாஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்ல தான் தோணுச்சு. பட் ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் கரெக்ட். மிஸ்டேக்ஸ் தான் எல்லாரும் போட்டாங்க. ஒரு விக்கெட் விழுந்துச்சு, அதுக்கு நோ பால்.
அன்னெசரி ஓவர் ஸ்டெப்பிங். டிம் டேவிட் ஆல்ரெடி அவுட் பண்ணான், அவன் மறுபடியும் நோ பால் அதுன்னு பார்த்து மறுபடியும் வந்து அதுக்கு ஒரு 4 6 அடிச்சுட்டு போனான். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு, மேட்ச் டேர்னிங் மூமெண்ட் அதெல்லாம். ஸோ மேபி அதெல்லாம் கொஞ்சம் சிஎஸ்கே அவாய்ட் பண்ணியிருந்தா தே கூட ஈஸிலி சேஸ் 220 அந்த விக்கெட்ல இருந்தா எனக்கு தோணுச்சு, பிகாஸ் தட் வாஸ் ப்ராப்பர் பேட்டிங் விக்கெட். ஸோ மேபி 220 ஆர்சிபி அடிச்சிருந்தா அவங்க அவ்வளோ அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க பவர் பிளேல. இதர் சஞ்சு, ருத்து அண்ட் ஆயுஷ் மாத்திரம் அவ்வளோ அக்ரெசிவா போயிருக்க மாட்டாங்க. சின்ஸ் 250 ரொம்ப அன்ரீச்சபிளா இருந்ததுனாலதான் ஐ திங்க் தேர் ஓப்பனர்ஸ், சிஎஸ்கேஸ் ஓப்பனர்ஸ் வெண்ட் அக்ரெசிவ்லின்னு தோணுச்சு. அண்ட் ஆஃப்டர் பீங் 30 for 3 தெர் இஸ் நோ லுக்கிங் பேக்னு தான் தோணுச்சு. பட் சம் சார்ட் ஆஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது, 100 ஆல் அவுட் ஆகாம அட்லீஸ்ட் தே கேவ் சம் ஃபைட் பை ஸ்கோரிங் அட்லீஸ்ட் 207 or 210 சம்திங் அடிச்சாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் பை 40 சம் ரன்ஸ், 40 சேஞ்ச் ரன்ஸ் தான். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு எஃபர்ட் போட்டாங்க. மேபி அந்த டாப் 3 கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா மேபி தே வுட் ஹவ் கம் க்ளோஸ்ன்னு தான் தோணுச்சு. பட் ஸ்டில் ரன்ஸ் given is runs given. So 250 is too much for a team to chase இந்த ஹை ப்ரெஷர் கேம்ல. ஸோ ஐ திங்க் அங்கதான் அடி வாங்கினாங்க, லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல தான் அடி வாங்கினாங்க. அதை அவாய்ட் பண்ணியிருந்தா ஆஸ் யூஷுவல் நேற்று ப்ரெடிக்ட் பண்ணதுதான், அவங்க போலிங் தான் அவங்களோட பெரிய வீக்னஸ். பேட்டிங்ல சம்பவ் ப்ரீவியஸ் மேட்ச்ல கூட ஹோம்ல ஆடினப்போ கூட 210 வந்துட்டாங்க, இந்த மேட்ச்லயும் ஆல்மோஸ்ட் 210 வந்துட்டாங்க. ஸோ பேட்டிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் சென்னை. ஈவன் டாப் 3 அடிக்காம இன்னைக்கு 210 வந்துட்டாங்கன்னா ஸோ தே டோன்ட் ஹேவ் சம் சீரியஸ் ப்ராப்ளம் பேட்டிங். போலிங் தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். ஸோ தே ஷுட் ஃபைண்ட் சம் bowler, அட்லீஸ்ட் ஒன் டெத் bowler அவங்க சீக்கிரமா ஃபைண்ட் பண்ணணும். சம்மன் லைக் டுவேன் பிராவோ ஆர் சம்மன் இந்த சீசன்ல வந்து இதுக்கு மேல இருக்கிற 11 மேட்சஸ் தான் இருக்கு. 11ல அவங்க 7 or 8 அட்லீஸ்ட் ஜெயிக்கணும். இன் கேஸ் இஃப் தே ஹேவ் டு கம்பீட் ஃபார் தட் 4th ஸ்பாட். ஸோ அது பண்ணுவாங்களா இல்லையான்றது இஸ் ரியலி பிக் கொஸ்டின். ஐ திங்க் ஆர்சிபிஸ் பேட்டிங் எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட்டட். எல்லாரும் மினிமம் ஐ திங்க் அதர் தென் கோலி எல்லாருமே 40s அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மோர் தென் 40s அட்லீஸ்ட். பத்திதார் 40, தேவதத் படிக்கல் 50, சால்ட் 40, டிம் டேவிட் 70. ஸோ எல்லாரும் அடிச்சாங்க. கோலி மட்டும் ஐ திங்க் 20 சம்திங் அடிச்சான். So I think everyone got going. So I think they pretty much played. Tim David last year Romario Shepherd அடிச்சான். இதே மாதிரிதான் அந்த அன்னைக்கும் மேட்ச் இருந்துச்சு. 15 overs கண்ட்ரோல்ல இருந்துச்சு. லாஸ்ட் 5 overs வந்துட்டு அவன் அடிச்சுட்டு போயிட்டான். 230 சம்திங் ஆயிடுச்சு. சேம் திங் ஹேப்பன் டுடே. டிம் டேவிட் இந்த வாட்டி சேம் 70 from 25. So one person is changing the game for them. லாஸ்ட் டைமும் இந்த வாட்டியும். அண்ட் ஆர்சிபிஸ் bowling இஸ் ஆல்சோ நாட் தட் ஸ்ட்ராங் தோணுது இந்த வாட்டி. ஜேக்கப் டஃபி ஓகே, உனக்கு பால் மூவ் ஆச்சுன்னா விக்கெட் வருது. பட் அட் த எண்ட் 58 runs 4 overs அவன் கொடுத்தது. ஐ திங்க் இப்போ அந்த 2 wickets இல்லைன்னா ஐ திங்க் தட் ஸ்கோர் கார்டு லுக்ஸ் வெரி பேட் ஆன் ஹிம். 4 overs 58. ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பார்க்கும்போது அந்த ரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல போனா. பட் ஐ திங்க் அவங்க ஸ்பின்னர்ஸ் தான் மேட்ச் சேஞ்ச் பண்ணாங்க. ஐ திங்க் ரொனால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா 5 overs லெஸ் தென் 50 runs தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வாட் யூ டாக் அபவுட் ஹவு டு யூ ஸ்பீக் அபவுட் ஆர்சிபிஸ் bowling? ஸோ பவுலிங் வந்து லைக் அகெயின் அதான் ஸ்பின்னர் சொன்ன மாதிரி சுரேஷ் ஆகட்டும், குருணாலா இருக்கட்டும், லைக் ரொம்ப நல்லா போட்டான். குருணால் ஐ திங்க் அவன் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்தான். ஸோ லைக் சிவம் டுவேட் விக்கெட் கூட அவன் தான் எடுத்தான். ஸோ அண்ட் ஐ திங்க் அவன் ஆக்ஷன்ல கூட நிறைய இம்ப்ரூவ் வேற மாதிரி பண்றான். அவன் வந்து போடுறது கூட அவன் ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஏன் இப்படி போடுறான், ஆனால் அவன் அது ஆக்சுவலி அவனுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. லைக் ரொம்ப நல்லா போட்டாங்க ஸ்பின்னர்ஸ். பவுலிங்ல கூட லைக் புவனேஸ்வர் போட்டான். அண்ட் புவனேஸ்வர் கூட நல்லா போட்டாங்க. அவரு கூட லைக் எக்கனாமிக்கா தான் போட்டாரு. ஸோ லைக் நல்லா அவங்க ஆல்மோஸ்ட் லைக் அவங்க டீம் பவுலிங் கூட ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் அந்த அவ்வளோ ரன்ஸ் 58 runs அவர் கொடுக்காம ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் போட்டது பார்த்ததுக்கு இந்த மேட்ச்ல கம்பேர் பண்ணா லைக் ஹேசல்வுட்டுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் சொன்னேன் லைக் ஹேசல்வுட்டுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். பட் இந்த மேட்ச்ல அவர் லைக் பண்ணதை பார்த்தா லைக் ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலும் he could have done something better தான் தோணுச்சு எனக்கு. இன்னும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா ஸ்கோர் வந்திருக்கும். பட் மற்றபடி சின்னசாமி கிரவுண்ட்ல எல்லாம் யூ கான்ட் பிளேம் த bowlers நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஆர்சிபி போட்ட மாதிரி bowling எல்லாம் யூ கான்ட் பிளேம், பிகாஸ் ஒரு bowler அடி வாங்கியே தான் ஆவாங்க. பட் சென்னை போட்ட மாதிரி எல்லாம் வாங்கக்கூடாது அடி, பிகாஸ் 6 overs 100 கொடுக்கறதெல்லாம் இஸ் கிரைம். அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அட்லீஸ்ட் சேசிங்லனா கூட ப்ரெஷர்ல ரன்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் bowling போடும்போது 6 ஓவர்ஸ்ல லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் கொடுக்குறதுன்னா ஐ டோன்ட் நோ. அவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் எனக்கு இன்டர்நேஷனல் தெரிஞ்ச கிரிக்கெட் ஆடல. சென்னையில வந்து லைக் ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் அப்புறம் ஒரு ஸ்பின்னரும் சேஞ்ச் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா லைக் அந்த அந்த 2 பேர் யாருன்றது கூட லைக் மேட்டர் ஆகுது. ஏன்னா அவங்க சைடு லைக் பவுலிங் தான் லைக் லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து லைக் அவங்க ஸ்குவாட் நம்ம ரிவ்யூ பண்ணதுல அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேட்டிங் வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து தடுமாறியாச்சும் அவங்க வந்து 200-210 கிட்ட கொண்டு வந்துருவாங்க. பட் லைக் டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம சைடு இருக்கிற பவுலர்ஸ் வந்து ஆக்சுவலி லைக் இன்னைக்கு அதான் சிஎஸ்கே பவுலர்ஸ் கூட நான் சொன்ன மாதிரி 12th 13th ஓவர் வரைக்கும் லைக் நல்லா தான் கொண்டு வந்தாங்க. லைக் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு பவர் பிளேலலாம் லைக் மது சொன்ன மாதிரி ரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்சிபி டார்கெட் வேற எங்கேயோ போயிருக்கும். பட் அவங்க வந்து லைக் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி அவங்க வச்ச ஸ்டார்ட் பார்த்தப்போ ஓகே இந்த வாட்டி ஏதோ பெருசா கேம் பிளானோட வந்திருந்தாங்க. அண்ட் ஃபீல்ட் ருத்ராஜ் கேக்வாடு அந்த 6 ஓவர்ஸ் அவங்க வச்ச ஃபீல்ட் பொசிஷன்ஸா இருக்கட்டும் விக்கெட்ஸ்க்கு அண்ட் அகெயின் லைக் அவங்க நிறைய மிஸ்ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு கேட்ச் ட்ராப் கூட ஆச்சு விராட் கோலி இது ஷோம் டுவே. பட் லேட்டர் அகெயின் அவன் பிடிச்சான். பட் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை கூட அவங்க கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் பவுலிங் அகெயின் 2 பேர் ஆக்சுவலி 2 பேர் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் உள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் ஐ மீன் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. மேட் ஹென்ரி கூட லைக் அவன் நியூசிலாண்டுக்கு போடுற மாதிரியே போட மாட்டேங்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சொன்ன மாதிரி யாரா ப்ளூ டிஷர்ட் போட்டுன்னு போய் நின்னா வேணா போடுவான். ஆனா மற்ற மேட்ச்ல எல்லாம் ஆக்சுவலி அவன் சிஎஸ்கே டீம்ல ஹென்ரி அவன் இருக்கான்ற ஒரு கான்பிடன்ஸ் தான். அவன் அடி வாங்கினா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சாலும் லக்கு பிடிக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க அந்த டீம். ஸோ அவங்களுக்கு போலிங் லைக் ரொம்ப ரொம்ப வேற ஏதாவது யோசிக்கணும். இல்லைன்னா லைக் ரொம்ப கஷ்டம். இது போன மாட்டி நேற்று பஞ்சாப் மேட்ச்லயே டிசைட் ஆயிடுச்சு. சண்டே மேட்ச் இட்ஸ் கோனா பி ஒன் சைடட் இஃப் தே கம் அப் வித் தி சேம் ஸ்குவாட்னு. லைக் இன்னைக்கு கூட லைக் பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அதுக்கு தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் லைக் 230 இந்த போலிங் வச்சு 220-230 வந்துருவாங்கன்னு எனக்கு ஸ்டார்ட்லயே தெரிஞ்சிச்சு. ஆனா லைக் அந்த டிம் டேவிட் ஆடின இன்னிங்ஸ் வந்து அது வந்து லாஸ்ட் 6 ஓவர்ஸ் லைக் 100 வாஸ் வெரி ஓவர் தான் எனக்கு தோணுச்சு. Okay, so RCB, I think they are going next 2 matches அவங்க அவே தான் ஆடுறாங்க. ஸோ ஹோம் ஃபர்ஸ்ட் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 வந்துட்டு டெல்லி, ஐ திங்க் நோ நாட் டெல்லி, ஐ திங்க் ஆர்ஆர் நினைக்கிறேன். ஆர்ஆர் போறாங்க, குவாஹாட்டி போறாங்க. ஸோ தில் பி பிளேயிங் இன் குவாஹாட்டி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். தட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் because அவங்களும் they are looking good with 2 wins. So are you expecting any change for RCB in the next game, Madhu, or will they I continue with don't the same think team? so. Same spot. I think இன்னைக்கு பார்த்து ரைவல்ரி மாதிரி இல்லை. பட் யா சண்டே அது நெக்ஸ்ட் மேட்ச் RCB vs RR என்ன பார்க்குறோம். That will be actually a rivalry match. And yeah, I think RCB should change the squad line. I mean, when it comes to bowling lineup, ஏன்னா பேட்டிங் lineup it's good. பட் எங்கேயோ எனக்கு சால்ட் இது பண்ணிட்டு ஒரு மேட்ச் பெத்தல் ஆடி வைக்கணும். அப்புறமா பேர் என்ன bowler பேர் ஏதோ சிங் இருக்கானே ஆர்சிபி பவுலர்ல ஹர்ஷதீப் சிங் இன்னொருத்தர் தான். அவனை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஆடி வைக்கணும்ட்டு ஐ திங்க் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஆர்ஆர்ல ஐ டோன்ட் திங்க் so there is any change. ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று பேசுற மாதிரி லாஸ்ட் வீடியோல பேசுற மாதிரியே நம்ம ஜடேஜா இருந்ததும் நமக்கு ஏதோ பெருசா தெரியல. இல்ல அந்த மேட்ச் ப்ரிவியூ நம்ம அப்ப பண்ணலாம். வாட்ஸ் ஃபார் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு பிளே டெல்லி. ஐ திங்க் தேர் கோயிங் பேக் ஹோம். சென்னையில தான் ஆட போறாங்க. டெல்லி இஸ் அகைன் ஸ்ட்ராங். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சிஎஸ்கே, வாட் பெட்டர் கேன் தே டு? ஐ திங்க் தோனி தான் வரணும். ஐ திங்க் தோனி வந்தா கொஞ்சம் ஆடுறாங்க. லைக் டீம்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் ஆக்சுவலி. லைக் பேட்டிங்ல லைக் பெருசா ஒன்றும் லைக் வந்துடும் பேட்டிங்ல எப்படின்னா ஸ்கோர். பட் லைக் பவுலிங்ல தான் அவங்க வந்து நிறைய ஏதாவது சேஞ்சஸ் பிளான் ஐடியா பண்ணணும். இல்லைன்னா லைக் அகெயின் இட்ஸ் கோனா பி another ஒன் சைட் மேட்ச் தான் எனக்கு தோணுது. ஏன்னா டெல்லி கூட லைக் ரொம்ப நல்ல டீம். ஸோ அவங்களது கூட லைக் பேலன்ஸ்ன்ற கூட லைக் நல்ல ஃபைட்டு கொடுப்பாங்க. ஸோ பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் இருக்கு. ஸோ அவங்கள டிஃபெண்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கணும்னா
சிஎஸ்கே ஹேஸ் டு கம் பேக் வித் பவுலிங். இல்லைன்னா அகெயின் இட் இஸ் கோன் பி லைக் ஒன் சைட் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எப்படி ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த மேட்ச் முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் மது சொன்ன மாதிரி இன்னைக்கு மேட்ச் பெருசா ரைவல்ரி எல்லாம் ஒன்றும் பெருசா ஃபேஸ் ஆகல. ஐ திங்க் இட் வாஸ் டூ ஒன்-சைடட். ஆஃப்டர் ஸ்டேஜ் ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் ஓகே நல்லா போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டலி லாஸ்ட் 25 ஓவர்ஸ் ப்ராப்பர் ஒன்-சைடடா மாறிடுச்சு கேம். அவங்க ட்ரை பண்ணாங்க ஸோ தட் அவங்க ரன் ரேட் ஏதாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு தே கேம் க்ளோஸ் கூட இல்லை. 40 runs இஸ் டூ ஹியூஜ் இன் T20. ஸோ தே ட்ரைட் அட்லீஸ்ட் கெட்டிங் டு 200. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தே ட்ரைட் தட். ஐ திங்க் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஐ திங்க் there's nothing to talk. CSK's bowling was very poor, at least in the last 6-7 overs. And CSK's top order could have batted better அப்படின்னு தான் தோணுச்சு. கன்சிடரிங் த சுச்சுவேஷன் ஒரு 2-3 ஓவர்ஸ் ஆடி அந்த ஸ்விங் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா மேபி 100 அகமதெல்லாம் அந்த 6 அடிக்கலாம். ஸோ மேபி இஃப் தே ஹேட் பிளேட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் அந்த டஃபியோட 2 ஓவர்ஸ் ஸ்பெல் எல்லாம் ஆடி இருந்தாங்கன்னா மேபி ஸ்விங் எல்லாம் போயிருந்தா பேட்டிங் கூட பின் ஈஸியர். ஸோ அதனால தட் அந்த கன்சிடரேஷனை கொஞ்சம் வைக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஒன்லி ஒப்பீனியன் தட் ஐ ஹவ் ஃபார் சிஎஸ்கே. ஆர்சிபி ஐ திங்க் தேர் டூயிங் குட். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஐ திங்க் இன்னொரு மேட்ச் ஏசல்வுட் ஆட மாட்டான். ஐ திங்க் மும்பை மேட்சுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஆர் மேலேயும் ஆட மாட்டான். ஐ திங்க் தேல் கோ வித் த சேம் திங். தேல் நாட் சேஞ்ச் தி வின்னிங் காம்பினேஷன் தோணுது எனக்கு. ஸோ ஐ திங்க் ஆர்சிபிக்கு வந்து லைக் ஹேசல்வுடோட யூஸ் இப்போதைக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க இப்போ இருக்கிற இந்த பிளேயிங்கே வந்து அவளுக்கு அவங்க கரெக்டா இருக்கு. அண்ட் இப்போ கன்சிஸ்டண்டா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லைக் அப்படியே கண்டினியூ பண்ணா இம்பாக்டா வேணா இல்ல ரெண்டுமே ஹோம் மேட்சஸ்ன்றதுனால அவங்களுக்கு பெருசா தெரியல. பட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் கோயிங் அவே த பிச்சஸ் மைட் பி டிஃப்ரெண்ட். இப்போ ஆர்ஆர் எல்லாம் ட்ரிக்கி விக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆர்ஆர் இஸ் மெயின்லி ஸ்பின்னிங் டீம். ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் ஆடுவாங்க. ரவி பிஷ்னாய், ஜடேஜா இவங்களெல்லாம் வச்சு ஆடுவாங்க. ஸோ ஒரு ஸ்லோ ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஆர்சிபி எப்படி ஆடுவாங்கன்னு. ஸோ நெவர் நோ. பிகாஸ் 2 மேட்ச் 200 மேலே அடிச்சதுனால ஸோ ஆர்ஆர் மேட்ச் மைட் பி லோ ஸ்கோரிங் கேம்னு தோணுது எனக்கு. We'll wait and see for that. But we have to see if RCB tries and wins that low scoring match, then I think they'll be a good team because home they are a strong team, chasing team and high scoring team ன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி மேட்சஸ் ஆடணும் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். So let's see how that goes. I think that's pretty much about that match. Let's do a quick review on tomorrow's match. That is Punjab versus KKR. I think KKR the home team. So Kolkata Eden Gardens ஆட போறாங்க. So let's do a quick review. What do you expect from that match, guys? Any kind of fight or any kind of I mean, again, it's KKR versus Punjab. I think Punjab is already dominating now. So I wish KKR goes. I mean, batting நல்லா தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி ஆச்சு மேட்ச் பத்தி. But yeah, somewhere I feel tomorrow KKR will do good in tomorrow's game. I think இவ்வளோ அடி வாங்கிக்கிறாங்கன்னா I think they definitely 2 matches they've already lost. Though they played one in home and other one in away. So நாளைக்கு இருக்கிறது home இல்லை. So I think definitely both the teams batting ரொம்ப நல்லா இருக்கும். But yeah, when it comes to KKR's bowling lineup, I wish KKR bowling நாளைக்கு improve ஆகும். I think I feel that they might come back with a good win tomorrow. So yeah, I think அதான் கேகேஆர்ல வந்து நாராயணும் சக்கரவர்த்தியும் ஒரு நல்ல ஸ்பெல் பண்ணாங்கன்னா லைக் கேகேஆர் வின்னிங்க்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் அகெயின் சக்கரவர்த்தியோ சூரியநாராயணனும் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா அகெயின் அதுவும் வந்து ஒரு ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பஞ்சாப் வந்து மது சொன்ன மாதிரி லைக் டாமினேட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ ஒரு எப்படி சொல்றது, பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு கேகேஆர். பட் பவுலிங் அகெயின் பார்க்க வேண்டியது, வேடிக்கை பார்க்கணும்னு தான் நான் சொல்றேன். பட் பஞ்சாப் தான் எனக்கு ஜெயிக்கும்னு ஐ திங்க் ஸோ. Okay, I think எனக்குமே I think the chasing team will win tomorrow ன்னு தோணுது. Because Kolkata I think is a chasing ground. So I think the chasing team will have an advantage tomorrow ன்னு தோணுது. யார் ஆடினாலும் சரி, கேகேஆர் ஆடினாலும் சரி, பஞ்சாப் ஆடினாலும் சரி, I think the chasing team will be having an advantage. So again, I think Punjaboட bowling is much better than KKR. So if they at least bowl first, they'll try to restrict KKR to a low score தான் தோணுது.
and they'll chase it down easily in தோணுது. If it's other ways, it will be interesting. KKR சேஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா மேபி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ கிரியேட் ஆகலாம், சொல்ல முடியாது. So we'll have to see. Okay, who do you guys think will be more impactful tomorrow from both the teams, from batsman perspective? Batsman from KKR, I feel Tim Seifert will go good tomorrow. Tim Seifert Tim Seifert விளையாடணும் இன்னைக்கு. Tim Seifert And, இல்ல ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸ்ல. நீங்க நாளைக்கு ஆடுவான்னு சொல்றியா? I mean, first match விளையாடல. First match Finn Allen. Phil Allen. Allen. Phil Allen. Phil Allen should do good something tomorrow because the squad, I think அவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் மேட்ச்ல கொஞ்சம் நல்லா விளையாடணும், ஓப்பனிங் நல்லா கொடுத்தா. ஸோ ஐ வாண்ட் ஹிம் டு கண்டினியூ கோ வித் நாளைக்கு கொஞ்சம் சேஸ் நல்லா பண்ணும். And I think even KKR Rachin Ravindra கூட இருக்கான். So if at all he plays, I think he wants to do good. Expectations, if still expectation is நல்லா இருந்துச்சுன்னா that is on Sunil Narine மட்டும் தான். Other than Sunil Narine, there is nobody. But yeah, when it comes to going back to Punjab, again the skipper Shreyas Iyer கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி he's dominating. I think he's doing good. He's fulfilling his role and responsibility. And bottomல பார்த்தா bowlingல that is of course நம்ம ஊர் வைஷாக். அவதான் I think he's doing from the last two matches என்ன பார்த்தோம் he did really good. So I think we look forward the same with வைஷாக். ஆமா, ஈவன் ஐ ஃபீல் நாளைக்கு ஏதோ ஃபின் ஹாலனுக்கு படம்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ பேட்டிங்ல இல் கோ வித் ஃபின் ஹாலன். ஃப்ரம் பஞ்சாப் டீம் எனக்கு கூப்பர் கான்லிக்கு லாஸ்ட் 2 மேட்சும் நல்லாவே அடிச்சான். ஸோ ஐ திங்க் யூ வில் கண்டினியூ அட் தட் நம்பர் 3ன்னு தோணுது நாளைக்குமே. ஸோ பிகாஸ் சின்ன கிரவுண்டு, ஸோ பேட்டிங்ல நல்லா படம் பேட்ல. அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேற, வருண் சக்கரவர்த்திக்கு சும்மாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பவுலிங் போட வரமாட்டேங்குது. ஸோ நாளைக்கு அவன் அதை யூஸ் பண்ணிப்பான்னு தோணுது. ஸோ ஐ ஃபீல் தட் நாளைக்கு மார்க்கோ ஆன்சன் நல்லா போடுவான்னு தோணுது ஃப்ரம் பஞ்சாப்ஸ் bowling perspective. கேகேஆர்ல அகெயின் சுனில் நாராயண் தான், வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. வேற எல்லாருமே அடி வாங்குற bowlers தான். அன்லஸ் தே பிரிங் இன் சம் நியூ கை, அவங்க அடி வாங்குவாங்க நாளைக்குன்னு தான் தோணுது. ஸோ தே மைட் லூஸ் 3 out of 3 டுமாரோ இஸ் மை ப்ரெடிக்ஷன். ஐ கிவ் 70-30 டு பஞ்சாப். பஜுனோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஸோ லைக் அதான் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் வந்து லைக் கேகேஆர்ல வந்து நராயண் வந்து ஒரு நல்ல லைக் ஒரு ஆல்ரவுண்டரா அவர் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் கூட ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுப்பார், அண்ட் பவுலிங்ல கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் அகெயின் ஃபின் ஆலன். ஸோ இப்போ கேகேஆர்ல லைக் இவங்க தான் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக எனக்கு தோணுது. அண்ட் பஞ்சாப்ல வந்து லைக் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அவங்களோட ஓப்பனர் பத்மேஷ் சிம்ரன், அந்த 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 பிளேயர் அவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், நல்லா ஆடிட்டு இருக்கான், நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறான். அண்ட் வைஷாக்கு பவுலிங்ல. ஸோ லைக் இவங்கெல்லாம் வந்து அண்ட் ஸ்டாய்னஸ் கூட ஒரு ஸ்டாய்னஸ் அப்புறம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ ஹூமா யாரு எக்ஸ்பெக்ட் பண்ற வின் பண்ணுவான்? எனி ப்ராபபிலிட்டி? எனக்கு தெரிஞ்சு அது பஞ்சாப் சேசிங் லைக் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் சைடு தான் எனக்கு தோணுது. பஞ்சாப் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லைக் அவங்களது லைக் பேட்டிங்கும் நல்லா இருக்கு, பவுலிங்கும் நல்லா இருக்கு. ஸோ இவந்தோ லைக் அவங்க சேஸ் பண்ணா கூட அவங்க பேட்டிங் சூப்பரா இருக்கு. பஞ்சாப் எனக்கு வந்து இட்ஸ் கோனா பி லைக் அகைன் 80-20 தான் எனக்கு தோணுது. ஓகே, ஐ திங்க் எல்லாருமே கம்ஃபர்டபுளா பஞ்சாப் நாளைக்கு ஜெயிச்சிரும்னு சொல்றீங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி an easy win for them நினைக்கிறோம். லெட்ஸ் see if KKR can give some fight. I think if not, it will be again an easy win for them and they'll be on top of the table tomorrow. I think we have come to the end of the episode. We have had a good weekend of cup, all 4 matches. நல்ல 4 matches, but no, only one nail biter. We expected much more contest from other teams. I think let's expect more in coming days. So I think that's it for today. Thank you guys. Good night. Bye bye. Good night. See you tomorrow for the Thank you so post-match much. review. Bye bye. Bye bye. Sure. Bye bye.